Now all eyes in Australia because ODI series for Team India is play after long days because previously India has played some test series and then T20 games, but now it's time for the ODI format. The major expectation is Rohit Sharma, Virat Kohli is back to cricketing action after long months. So let's see the preview of Australia versus India. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைக் ரோஹித் அண்ட் விராட் இஸ் பேக் ஆஃப்டர் ஃபியூ மந்த்ஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது ரெண்டு பேரும் ஒரு இதுலேயும் லைக் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு கிரிக்கெட் ஆட வருதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணுற நிறைய பேரில் நானும் ஒருத்தன், ஏன்னா ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் விராட் கோலி. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கும் அந்த ஒரு ஹைப் பெருசாக இருக்குது. ஸோ பிஃபோர் த தீபாவளி நடக்கிறதுனால கொஞ்சம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் அதிகமாகவே இருக்குது. லைக் எனக்கெல்லாம் என்ன சொல்கிறது, தீபாவளின்னு பார்த்தீங்கன்னா October 20 அப்படின்னா லைக் October 19 தான் எனக்கு தீபாவளிங்கிற அந்த ஒரு ஜோஸ்லேயே தான் நான் இருக்கேன். பிகாஸ் ஆஃப் ரோஹித் சர்மா, விராட் கோலி இஸ் ரிட்டர்ன். ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் தென் சுப்மன் கில் லைக் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் சீரீஸாக இருந்தாலும் பட் இது கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டாஸ்க்காக தான் இருக்க போகுது. அதுவும் எஸ்பெஷலி வெர்சஸ் ஆஸ்திரேலியா ஒரு கேப்டன்சி பண்ணுறங்கிறது இட்ஸ் வெரி ஒரு ப்ரெஷர் கொஞ்சம் யாராக இருந்தாலுமே. அதுவும் ஒரு இந்த ஷார்ட்டர் பீரியடில் என்ன சொல்ற டெஸ்ட் சீரிஸ் கேப்டனாக ஓரளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தாலும் பட் ஓடிஐயில் எப்படி பண்ண போகிறா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு அகேடாக சுப்மன் கில்லை அப்பாயிண்ட் பண்ணது கொஞ்சம் நிறைய ஒரு கொஸ்டின் மார்க்ஸ்லாம் ரைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் சுப்மன் கில்லோட கேப்டன்சி மூலமாக எந்த அளவுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அப்படியே நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ரெண்டு பேரை பற்றியும் பேசாமல் இருந்தால் எப்படி. ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி ரெண்டு பேருமே ஒரு ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. லைக் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. 2027 வேர்ல்டு கப்பில் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓடினே இருக்குது சோஷியல் மீடியாவில் லைக் எல்லா இதுலேயுமே. ஸோ அதுக்கெல்லாம் 2027 வேர்ல்டு கப்பில் இருக்கிறமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத இந்த ஒரு சீரீஸ் அவங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சு தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த சீரீஸில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்களால அப்கமிங் ஓடி சீரீஸ் பர்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்களால அந்த வேர்ல்ட் கப் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்க முடியும். அதர்வைஸ் கொஞ்சம் டவுட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மா அவரோட எஃபர்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம். லைக் வெயிட் லாஸ் பண்ணது எல்லாமே பிகாஸ் ஆஃப் த 2027 வேர்ல்ட் கப்புக்காக தாங்கிற மாதிரி தான் நமக்குலாம் தோணுது. விராட் கோலி சொல்லவே தேவை, இஸ் ஆல்வேஸ் த ஃபிட்டஸ்ட் மேன் இன் வேர்ல்ட் கிரிக்கெட். ஸோ விராட் கோலிக்கு அந்த ஃபிட்னஸ் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. இஸ் ஜஸ்ட் லைக் த மேன் லைக் தட். ஸோ ரோஹித் சர்மா, விராட் கோலி ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, விராட் கோலிக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை. ரோஹித் சர்மாவுக்கு ஒரு இது லைக் அவரும் இப்போ ஒரு நல்ல ஒரு நல்லாவே கொஞ்சம் ஃபிட்டாகி வந்திருக்காருன்னு தான் பார்க்கணும். ஸோ அந்த ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு நம்ம இந்த சீரீஸில் பார்த்தா தெரியும். ஆனால் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா பண்ண இன்னொரு மேஜர் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கம்மிங் விஜய் ஹசாரே ட்ராஃபியில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே ஆட போகிறாங்கிற மாதிரியான நியூஸஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது இன்கேஸ் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஆட்ஸ் ஆஃப்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் டொமஸ்டிக்கில் ஆடும்போதெல்லாம் கொஞ்சம் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அந்த பிளேயர்ஸ்க்கும் என்ன சொல்கிறது அந்த ரெஸ்ட்னஸ் இல்லாமல் ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்கும். ஏன்னா விஜய் ஹசாரே 50 ஓவர் ஃபார்மேட். ஸோ 50 ஓவர்ஸில் ஓடிஐயில் மட்டும்தான் விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆட போகிறாங்க. அப்படிங்கிறபோது லைக் 2027 வேர்ல்ட் கப்பில் அவங்க இருக்கணுங்கிறத டிசைட் பண்ண போகிறதே இப்போ இனிமேல் வரப்போகிற இந்த ஓடி சீரீஸ் தான். ஸோ அது விஜய் ஹசாரேல பர்ஃபார்ம் பண்ணுறது அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஆடுறது ஒரு நல்ல ஒரு மூவ் தான். ஸோ அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ண ரெண்டு பேருமே. இட்ஸ் அ குட் மூவ். தென் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஆஃப் த நம்ம இந்தியன் ஸ்குவாடை பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இஸ் நாட் இன் ஸ்குவாட், வருண் சக்கரவர்த்தி நாட் இன் ஸ்குவாட், ஹர்திக் பாண்டியா வாஸ் இன்ஜூர்ட், ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் பேக் ஆஸ் அ வைஸ் கேப்டன். ஸோ ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி இல்லாதது ஒரு பெரிய ஷாக். ஏன்னா ஜடேஜா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருந்தார். வருண் சக்கரவர்த்தி ஒரு கேம் சேஞ்சர் ஃப்ரம் த நியூசிலாண்ட் கேம். அந்த சாம்பியன்ஸ் ஆஃப் லீக் கேமில் பார்த்துருந்தா தெரியும், ஒரு 5 விக்கெட் ஹால் எடுத்தார். அண்ட் தென் ஃபைனல்ஸ்லாம் நல்லா பண்ண ஒரு வருண் சக்கரவர்த்தி எடுக்கலை. பட் ஃபார்ச்சுனேட்லி தே செலக்டட் இன் T20s. ஸோ ரஷித் ராணா, பும்ரா ஓடி சீரிஸ் இல்லை. ஏன்னா டெஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸோட டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு வர்றதுனால பும்ரா இஸ் நாட் இன் ஸ்குவாட். ஸோ T20s ஆடுறாங்க.
ஸோ ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி இல்லை, ஹர்திக் பாண்டியா இன்ஜூர். ஸோ இந்தியா எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க, லைக் சுப்மன் கில்லோட ஓடிஐ கேப்டன்சி எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீரிஸ் முடிஞ்சால் தான் நமக்கு தெரியும். ஆனால் அப்படியே ஆஸ்திரேலியன் டீமுக்கு வருவோமே. ஆஸ்திரேலியாவும் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கர் சைடு மாதிரி தான் ஒன்றும் தெரியல இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது. ஏன்னா மிச்சல் மாஸ் தான் இந்த டீம் லீட் பண்ணுறாரு. லைக் ஒரு பேட் கமின்ஸ் மாதிரியான ஒரு பிளேயர் இல்லாதது ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான், அது ரெண்டு டவுட்டுமே இல்லை. அட் த சேம் டைம் ஸ்டீவ் ஸ்மித் மேக்ஸ்வெல் வாஸ் ரிட்டையர்ட் இன் ஓடிஐஸ். மார்னஸ் லபுஷேன் வந்து செலக்ட் பண்ணல. லைக் நவ் இப்போ ஒரு இன்னைக்கு ஐ ரிமெம்பர் டுடே ஆர் எஸ்டர்டே, ஐ டோன்ட் நோ, பட் மார்னஸ் லபுஷேன் இஸ் செலக்டட் ஃபார் ஆஸ்திரேலியன் டீம் ஃபார் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக அகெயின் செலக்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து அது ட்ரூவாக என்னன்னு நமக்கு தெரியல. லைக் அதை நம்ம வெயிட் பண்ணி தான் போவோம். இன்கேஸ் அப்படி இருந்தால் ஸோ ஆஸ்திரேலியனோட பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மாதிரி தான் இருக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட்னாலே நம்ம எல்லாருக்குமே 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் தான் ஞாபகம் வரும். ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன் வந்து சத்தியமாக அந்த ஒரு இந்தியன் டிராவிஸ் ஹெட்டோட நாக்கு யாராலையும் மறக்க முடியாது, இது பண்ண முடியாது. அந்த ஒரு பெயின்லேருந்து வரதுக்கே ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்திருக்கும். ஸோ டிராவிஸ் ஹெட் இன் ஸ்குவாட். ஸோ பேசர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் தான் இருக்காங்க. ஆடம் சாம்பா ரூல்ட் அவுட் லாஸ்ட் மினிட்ல இன்ஜூர். கேம் கிரீன் இல்லை. ஸோ ஒரு மேத் குண்டமன், மேத் ரென்ஷா இந்த மாதிரியான பிளேயர்ஸை வச்சு தான் போடுறாங்க. பட் வி டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஆசீஸ். எப்போவுமே நான் அதான் சொல்லுவேன் நாங்கள். ஏன்னா ஆசீஸை நம்ம எப்போயும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது, கூடாது. ஏன்னா நாட் ஒன்லி ஆசீஸ், எந்த ஒரு டீமே நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. பட் ஆசீஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம கொஞ்சம் இதுவாக தான். ஏன்னா ஒரு பெரிய ஸ்டார்ஸ் இல்லை, ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணுவேன். ஏன்னா எந்த நேரத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆசீஸ் பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது. ஸோ ஆசீஸும் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சைடாக தான் இருக்காங்க இந்த ஒரு ஓடி சீரிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஈக்குவல் ஃபைட்டாக தான் இருக்கும், அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த ரோஹித் அண்ட் விராட் கம்பேக் கைஸ்.